விடலாமா? அடக்கமாக வேண்டும். அது முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. வீணாக சொல்வதை கேள். நீ பார்க்க வேண்டாம். வீரம் இருந்தால் உனக்கு விவேகம் இருந்தால் வா, நீயா நானா என்று பார்த்து விடலாம். வாடா. 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 விடாத, விடவே கூடாது. என்னடா நீ ஒண்ணு இல்ல பழுகுத? ஏய் ஒண்ணும் இல்லையா? நாங்களே ஏங்க நாங்களே மழையில நெஞ்ச கோயாடி சேர்ல ஒன்று வரீங்க. இவனுக்கு கரண்ட் ஆஃப் ஆன உடனே வாட்டர் கிணத்துல எங்கே போயிங்க? எங்க போனா? சும்மா விடுவார்கள். வெளியே போவாங்க. காலுக்கு தள்ளி கூட இல்லைங்களா? அது எதுவும் என்ன பண்ணா? அதான் அது இழுத்துக்கு ஏற்றமே கை. போடா போகட்டும். இந்த வெளியே வேலைக்கு ஈசா. நம்ம கணக்கு போய் விட்டோம். இப்போ எங்க செலவு உண்டா? கை வந்தோம். அந்த வேலையை கை பிடிச்சு போயா. அந்த போய் வா. இதே நிலையத்தைச் சேர்ந்த நாட்டாண்மை மணி ஐயா அவர்கள்
வடிவழகா நந்தா நந்தா வானவர்க்கு அமுதளித்த முகுதா முகுதா மணமலர் வடிவழகா நந்தா நந்தா கண்ணா 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 வணக்கம். இனிய உலகாக இன்னாத குரல். நானே இப்ப காக்க வந்தற்று என்ற நூலாக்கி சொல்லுங்க. இதுதான் வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு மனைவியாக லட்சுமி என்று பெயர் பெற்று ஒரு கோரை என்று சீரம் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். சென்று சுவாமியை பார்க்க வேண்டும். ஆண்டவா, கண்ணே வாழ்க 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 என்று நலமோடு வாழ்க. அப்படியே ஆகட்டும். பகவானை பகைத்தோர் இந்த அந்த பார் உலகில் யாரும் வாழ்ந்து வைக்கிறாங்க. ஷூ போட்ட காலில் இட்டு வந்து எந்த கையில் போவேன், எந்த கையில போவேன். என்ன நேரம் என்ன கடவுளே கொஞ்சம் நேரம் கூட கடவுளா அடே அரக்க நாயே. அவருடைய கிருபை உங்களுக்கு தெரியாது. மாட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவருடைய கிருபை. கிருபை தெரியுமா? காமெடியா மலை மேல போவாங்க. ஒரு லட்டு குட்டு குட்டு மொத்த மசூரி வாங்கி நடப்புறான். இவருடைய கிருபை எங்களுக்கு தெரியாத கிருபை. ஏய் ஏதோ திறந்து விட்டு நாய்களோட பேர் சொல்லியிருக்கா. நாயே ஏகம் அது ஓடி விட்டு அது போவாத. இரு. நாய் நாய் நான் நாய். சொல்லு. ஏய் சே எது வருது இல்லையா அவனுக்கு அந்த கடன் நாய் பூஜை அப்படியே இருக்குதுங்க. ஏய் அடே அரக்க நாயே. எதற்காக இந்த வைகுந்தத்தை நாடி வந்தாய்? உண்மையாக வந்த நாடு எதற்காக வந்து எதற்காக? செலிபிரேஷனுக்காக வந்து. ஆமாம், யார் நீ? நான் யாரா லிகிதாபுரி ஒட்டியாளக்கூடிய எரிகண்டா சூரன். எதிகண்டா சொல்றனா? எதற்காக இங்க வந்தாய்? எங்களை பார்த்து நகைத்தாய் அவதூறாக பேசியதால் உன்னை சிறைபிடிக்க வந்திருக்கிறேன். என்னை சிறைப்பிடிக்க நீ வந்திருக்கிறாய். அடே சிறியவனே. நான் சிறியவனா? அடே எரிகண்டா வந்தது தவறு என்று என் பாதத்தில் பணிந்து செல்வாயாடா நீ? நான் பண்ணினமா பாதமடை பரமடி பிறந்தவன் நான் கிடையாது. உனக்கு எனக்கு சமர். அட மதமா இதை மடைக்கிறோம். பகவானுக்கு அம்மா திம்மா தமத்தில் இல்லை, இறக்கறதுலேயே முக்கால்வாசி முல்லா மாதிரி பையனே வந்தான். அவனை விடாத, அவனை சூத்து மேலே அடியான். போடு போடு விடாத, போடு. இங்கே ரத்த வாத்தியத்தெல்லாம் விடக்கூடாது. போடு போடு போடு, நல்லா போடு. மொத்தம் ஏங்க சாமி கொட்டாடுறதுன்னு கீ உயுதுங்க, அந்த ருத்தாட்சி கொட்டால நாய் நுழையிற மாதிரி நுழையிற பாவிக்கலாம். நாய் 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 ஆமா. நாய்
ஆபத்து உங்களுக்கு அதே எரியண்டா சொன்னால் தான் எனக்கும் ஆபத்து. அதே நிகடாவை கோட்டை அழுப்படி எரிகிடாத்தோடு எரிகிடாத்தோடு இணைக்கும் ஆபத்தினது உனக்கும் ஆபத்து. அசுரனுக்கு இப்பேற்பட்ட பலம் இருக்கிறதா? எப்படி வந்தது? வரத்தை கொடுத்தது யாராக இருக்கும்? வரம் கொடுக்கும் கர்த்தரே நீங்கள் தான். ஒருவேளை நீங்கள் என்ன வரம் கொடுத்தீர்களா? நான் கொடுக்கவில்லை. நீங்கள் இல்லையே, நானும் வரம் கொடுக்கவில்லை. நீயும் கொடுக்கவில்லையா? அப்படி என்றால் வரம் கொடுத்தது யாராக இருக்கும்? ஒருவேளை என் தங்கை சக்தி கொடுத்திருப்பாரோ? இருந்தாலும் இருக்கா? இப்போது சட்டை இறங்காததற்கு விளக்கம் கிடைத்தது. சரி, அன்னை இப்போது விரதமாகிறா. அம்மா, ஆகி நீராமாய் கருணை மழை பொழிவாய். காமாட்சி. கருணை மழை பொழிவாய். காமாட்சி. அண்ணா கோவிந்தா, மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று சேர்ந்து எதற்காக என்னை அழைத்தீர்கள்? முகமெல்லாம் தோர்ந்து போயிருக்கிறது. ஏதாவது ஆபத்தா? ஆபத்து நடந்து விட்டது. யாரோ தெரியுமா? நிகடாவை கோட்டை அழுப்படி எரிகிடாத்துடன் இமகண்டா சூழலைகளுக்கு ஆபத்து நடந்தது. அந்த ஆபத்து நடந்தது. நீங்கள் தான் அந்த தாயை காப்பாற்ற வேண்டும். வரம் கொடுத்தது யாருன்னே தெரியாமல் உங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். மருமகனே, அந்த எரிகண்ட சூரனுக்கும் யமகண்ட சூரனுக்கும் வரம் கொடுத்தது யார் தெரியுமா? யார்? நானே வரம் கொடுத்தேன். நீங்களா? நான்தான். அந்த எரிகிடாத்துடனுக்கும் எமகண்டாத்துடனுக்கும் வரத்தினை கொடுத்ததை நீங்களா? நீங்கள் கொடுத்த வரத்தினா தேவர் மூவர் அனைவரையும் மாற்றி வளர்த்து கொடுக்கிறார். ஆகினால் அவர்களை அழைப்பது உங்களுடைய கடமை தாகி. அப்படியாகட்டும். நீங்க சென்று வாருங்கள். வரம் கொடுத்த நானே அந்த அழிப்பது. ஏய், அந்த பொம்மத்தை தேவர்கள் அனைவரையுமே களத்துக்கு ஓடி வா. அதற்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்க வாடா. அனல் அடிக்க போதுல சின்ன மேல உக்காந்துக்கிட்டு திருப்பி போட்டுக்கணும். அதான் தோசை கந்தி வச்சுட்டு உக்காந்துங்க. அதான் பாரு. ஏய், இருந்த சடை, மூன்று கைகள், இருந்த மேனி, 1000 கரங்கள், தக்கை பிடிக்க நம்பாரி வேச்சல் வேப்பிலை, பற்பல ஆயுதங்களை கொண்டு இப்படி அவ்வாறு உருவத்தோடு இருக்கின்றானே. ஐய், யார் இது? ஆதிவர சக்தியட அடவிலிக்கும் கரியட. ஆதிவர சக்தியட அடவிலிக்கும் கரியட. ஆதிவர சக்தியட அடவிலிக்கும் கரியட. யாரு? எனக்கு ஒரு வாரத்துக்கு நீ ஓணும். நீ ஓணுமா நான் ஓணுமா? லீவு ஓணும். விடுமுறை. லீவு ஓணும் எனக்கு ஒரு வாரத்துக்கு. எதுக்கு? பயமாக்குது. எதை பார்த்தவங்க? பார்த்த உடனே பயமாக்குது. அந்த அம்மா எதை பார்த்தாலும் பயப்பட தெரியுமா? அதோட உருவம், முண்டை கண்கள், பாறை பற்கள். முண்டை கண்களா? முண்டை கண்களா இல்ல தாடி அடிச்சு கண்ணா? முட்டை கோழி முட்டை கண்கள். கோழி முட்டை கண்ணு. வாட்டு முட்டை, கோழி முட்டை. ஆ. கௌதரி முட்டை ஓடா ஓரம் பொண்ணாக தோண பையன். ஏய், அவ்வாறு உருவத்தோடு வந்திருக்கின்றாயே, எதற்காக வந்திருக்கின்றாய்? எதற்காக வந்தீர்கள் தெரியுமா? உன்னை அழிப்பதற்காக. அடி பாவி, நான் யார்? வரம் பெற்ற வரப்பிரசாதி. என்னை உன்னால் அடிக்க முடியாது.
வரம் பெற்றாயே என்ன வரம் பெற்றாய்? எந்த ஒரு ஆண் மகனாலும் அழிவு என்பது ஏற்படக்கூடாது என்று தான் வரம் கேட்டாய். அல்லவா நினைக்க முடியுமா? முடியுமா? உன்னை சென்னை காலைக்கு என்ன மட்டும் காப்பாத்திட்டாயே. இன்னும் உனக்கு காப்பி அதை டீ ஏத்தனே அடா குறம்போக்கு என் பொண்டாட்டி நான் ஒரே வீட்டுக்காரன். மற்றவங்க 4-5 வீட்டுக்காரா யாருக்கு ஏய் ஏம்மா, எனக்கு ஒரு 3 வரம் வேணும். வரமா ஆ. மகனே ஆ. எந்த வரம் இருந்தாலும் தாயிடம் கேள்லாம் தருகிறேன். ஏய் ஆம்பளை தானே நீ ஆமா. கோழையே நீ எப்பேற்பட்ட கோட்டையில வளர்ந்துருக்கிற நீ எப்பேற்பட்ட கோட்டையில வளர்ந்த எப்பேற்பட்ட 2 வேலைசாலி இடத்துல இருந்து நீ ஆமா. அவர்கிட்ட இருக்கிற பாதி பலம் மட்டும் இருக்காது. இருக்குது. அவங்க ஒரு பொம்பளை புடிச்சு காலை புடிச்சு சுவாட்டி அடிக்காத ஏம்மா எனக்கு ஒரு வார்த்தை கொடு அப்புறம் பச்சையா கொடுன்றீ அப்படியே எறா சண்டைக்கு போடா போய் ஐயோ, ஒரு விஷயம் காட்டு. சண்டைக்கு போடா சண்டைக்கு போ அப்புறம் போய் என்ன ஒரு ஆம்பளையா இல்லையா எறா எறா ஒரு கையில் ஜாட்டி எறா என்ன ஆம்பளை நீ ஏய் ஆம்பளையா நீ பொம்பளையா எடி ஜாட்டி ஒரு கையில ஒரு கையில் ஜாட்டி எறா அட, சின்னையா, பாருங்க, பாருங்க. கண்டிப்பா அடிப்பட்டு செத்துருவேன் ஓ மன்னிப்பே கேட்டு மன்னிப்பு கேட்றா நல்ல புத்தி வார்த்தை போனா எனக்கு 3 வரம் வேணும் அம்மா. முதல் வரம், சொல்லுமா நான் எந்த பஸ்ல ஏறணும் எனக்கு கண்டக்டர் டிக்கெட் வாங்க. அப்படித்தானே முதல் வரம் அதே வருத்தம் தருகிறேன். ஆ சென்று வா. ரெண்டாவது வரம் ஏண்டா எந்த பஸ்ல ஒன்னாலும் யாரும் டிக்கெட் எடுக்க கூடாதா மொத்த துணியை அவுத்துட்டு அம்மா கிட்டே ஏறு உனக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க போ ரெண்டாவது வாரம் ஊர்ல யாருக்கு நோவு வருதோ இல்லையோ கோழிக்கு மட்டும் நோவு வரக்கூடாது. ஏன் கோயிலுக்கு மட்டும் வரக்கூடாது போற ஊர்ல கோழி கறி போட்டாத விட்டுருவாங்க. சரி 2வது வரம் 3வது வரம் 3வது வாரம் எங்கன்னா அச்சுக்கணும் யாருன்னா வெட்டிக்கிட்டோம் குத்திக்கிட்டோம் யாரை ஒரு நாளும் போலீஸ் புட்டு போட்டோம். இந்த பிளாக்ல விற்கிற சரக்கு விற்கிறாங்களே அவங்கள மட்டும் பிடிக்காது. என்ன சாமி பிளாக்ல விற்கிறாங்களே சரக்கு அவங்கள மட்டும் பிடிக்காத கரண்டா பானோன்னு நான் பார்த்தேன் எந்த வீட்டுக்காரர் உன்னை மதிப்பாங்கன்னு பார்த்தேன் திருட மாரி சுத்தி சுத்தி ஓடிடுறேன் சரி அந்த வரம் அழிக்கிட்டு அம்மா கேட்கறாங்க பாருப்பா ஏய் வரம் கொடுத்தா போடையம்மா. பாருடா. ஏய் இந்த வரமெல்லாம் பலிக்கவில்லை என்றால் பழிக்க வேண்டும் என்றால் எனக்கு யார் பலி கொடுக்கணும் தெரியுமா? இந்த கம்பெனியில் பப்ளிஷ் ஆடக்கூடிய சேகரன் பலி தர வேண்டும். ஏய் தூரா உன்னையா கேக்குறாங்க எழுந்துட்டாங்க அந்த கொடிக்கு. இந்த 3 வரமும் பழிக்கணும்னா இதே இனியா நடமடத்தில் பபுன் வேஷம் ஆடக்கூடிய புக்கத்துறை வெடிசிரிப்பு சேகரத்தை வந்து வெட்டி பொழந்தா அந்த வரம் பழிக்குமா நீ குனி நான் வந்து வெட்டுற மஜா தண்ணி தெரிச்சு நீ ரெடியாகறியா? ஆமா அப்படியே ஆகட்டும் அம்மா. மாதிரி அம்மா உன்னை போடா. அம்மா யாரை பார்த்தாலும் பயப்படாது எந்த பெரிய ஆளை பார்த்தாலும் பயப்படாது பிள்ளாங்க நான் தொடப்ப கட்டேன் என்னடா தம்பி ஐயா அழுவாது சொல்லு அவரு பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஒன்னு அழுதுட்டு சொல்லல சொல்லிட்டாரு தம்பி நானும் வந்தோம். சரி யாரும் தம்பி அவரு தம்பி நீ போனமாவா ஏய் தம்பி நானும் வந்தோம். போனோமா அதான் நாங்க போனோம். ஆ யாரும் தெரியல. ஆ ஒரு பொம்பளை உக்காந்துங்கிறாங்க ஆ கையில தோசை கட்டி வச்சுக்குது. தொடப்ப கட்ட பட்டியா போறீங்களா தோசை சுட்டு போடுறாங்க திரிசூலம் திரிசூலம் வச்சுக்குது. சரி பாரு பற்கள் ஆ கோழி முட்டை கண்ணு. யாராவா? ஐயா அது கூட சண்டை போட்டேன் நாங்க. போட்டோம். அங்க தான் பார்த்தா உங்க தம்பி வேறு
எப்பா? அருள் நீரை ஏத்தவ முடி இருப்பா. ஆமா. மரல கயிறா சிரிப்பா. சிரிப்பா. என் தம்பி பலம் இருக்குதானே தெரியும். அங்கதான் போய் பார்த்தா எங்க? உங்க தம்பி இந்த மாதிரி பேக்குற நேரம் அந்த மாதிரி பேக்குற நேரம் ஆமா. அங்க போய் பார்த்தா அந்த மாதிரி எங்க பேக்குற இந்த பேக்கல அந்த இலையில இருக்கிற கோழிக்கறி பிறகு இந்த இலையில வைக்கலாம் இந்த இலையில இருக்கிற அப்பத்தை பிறஞ்சு இந்த இலையில வைக்கலாம் அதான் வச்சான் போய் சண்டை போட்டாரு அந்த முண்டை கண்ணு வச்சுக்கிட்ட கோழி முட்டை கண்ணு அந்த அம்மா கோர பல்ல அப்படியே சூழத்தால குத்துறாங்க தம்பி சேட் பட்டு தெரியுமா? அடே இங்க பாருங்க. ஆமா. நான் வர கொடுக்கும் போது என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் என்ன அழைங்க? எனக்கு ஒரு ஆபத்து என்றால் அழைக்கிறேன் சொன்னேன். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா இப்ப வந்த காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நான் கொடுத்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் தவறான முறையில் பயன்படுத்தி விட்டு இப்பொழுது நீ நல்லவன் யார் என்ன கொல்ல வந்திருக்கீங்க? அதான தாயே? மண்ணில் பிறந்து மண்ணிலே மடியக்கூடிய சாதாரண மாணவிகள் தான். இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, பிறப்பு என்பது இருக்குமானால் இறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இறக்கின்ற தருவாயில் மனிதனுக்கு கடைசி ஆசை என்று ஒன்று இருக்கும். அந்த ஆசை பிரகாரம் உங்களிடம் ஒரே ஒரு பொருள் கேட்கட்டுமா? பொருள சரிடா. எந்த பொருள் வேணும்? எதை கேட்டாலும் சத்தியமா தருவீங்களா? சத்தியமாக தருகிறேன். என் உயிரை விடுத்து தாயே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. உங்கள் கையில் இருக்கிறதா தெரிந்து சொல்லும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. உன்னுடைய கருத்துக்கு தெரிந்தால் இப்போதே ஞாபகம் அப்படித்தானே என்னை அழைக்க நீ வந்திருக்கிறாயா? உட்கார்ந்தால் முழங்காலை பட்டேறி ஒட்டதால் சிரிக்கி பொட்ட சிரிக்கி கோழி முட்டை கட்டி போனார் பெற்றோடு என்னை அழைக்க வந்திருக்கிறாயே. நான் பெற்ற வரம் எப்படி என்று மறந்து விட்டாயா? இந்த உலகத்தில் அப்படி இருக்கும்போது நீ என்னடி தம்மாக்க பொண்ணு என்ன அழிக்கிறது வந்திருக்கிறார்? அடிபட்டு மரியாதை விட்டு எப்படிப்பட்ட வரம் அது? ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்று சேர்ந்து யோனி வழியாக பிறக்காது ஆணவன் மட்டும் தான் அழிவு ஏற்படும் வர கொடுத்தேன். அழைக்க முடியவில்லை. அவனை அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு வழி நீங்களே சொல்ல வேண்டும். அதற்கு வழி இருக்கின்றது தங்கா. ஆமா, உன்னுடைய இளைய மகன் இருக்கின்றான் அல்லவா முருகன், அவன் யோனி வழியாக பிறக்காத ஒரு ஆண் மகன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதே உன் இளைய மகன் முருகனை அழைத்து அவனை அழிக்க வேண்டும் என்று உன்னுடைய சக்தி வேலை அவனிடம் கொடுத்து அனுப்பி அவன் வெற்றியோடு திரும்புவான். அப்படியே ஆகட்டும், புறப்படு.